இத பார்த்த உடனே என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலச்சாறு தான். இத வந்து நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிறதுனால, நம்ம உடம்புல உள்ள அதாவது குடல்கள்ல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள், அந்த மாரி தேவையில்லாத கிருமிகள் இது எல்லாத்தையுமே வந்து கொன்றும். அதுபோக இது வந்து ரத்தத்த சுத்திகரிக்கிறதோட பிளட் சர்க்குலேஷனையும் அதிகப்படுத்தும். ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை குடுத்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளும் வந்து இத எடுத்துக்கலாம். அதே மாதிரி அத ஃபில்டர் பண்ணதுல வர சக்கைய வந்து நம்ம குழந்தைங்களுக்கும், நம்மளுக்கும் உடம்புல வந்து தேய்ச்சு குளிச்சோம் அப்படின்னா, நம்ம உடம்புல எந்த ஒரு அலர்ஜி இருக்கு அப்படின்னாலும், அது வந்து அப்படியே போயிரும். அது போக இப்போ குழந்தைங்களுக்கு கொசு கடிச்சா கூட சேர மாட்டேங்குது. அந்த மாதிரி அனனாவுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இத குடுத்துட்டு அதையும் வந்து ஃபுல்லாவே வந்து தேய்ச்சு குளிக்க வச்சுருவேன். அதே மாதிரி இத குடிச்சதுக்கப்புறம் நம்ம இனிப்ப வாயில போடாம, இந்த மாரி அரிசிய போட்டு நம்ம நல்லா மெண்டு சாப்பிடும்போது, நம்மளுக்கு அந்த கசப்பு எல்லாமே ஃபுல்லா நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளுக்கு ரொம்ப நல்லத குடுக்கும். இதே மாதிரி வேப்பிலச்சாறு நீங்களும் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.